ஃபாஸ்டிங் சுகர் அதிகமாகிற காரணம் வந்து இன்சுலின் சுரப்பில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பேசல் இன்சுலின் செக்ரீஷன், அது வந்து ஒரு மணிக்கு 1 யூனிட்டு 2 யூனிட் அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அது பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நம்ம ஆள் திடீர்னு ஒரு பிரியாணியை உள்ளே போட போகிறோம் அப்படின்னு அந்த ஸ்மெல் கண்ட உடனே மீல் ரிலேட்டட் செக்ரீஷன் ஒன்று இருக்குது. அது வந்து சாப்பாடு உள்ளே வரும்போதே டக்குனி ஸ்டோர்ட் அப் இன்சுலின், ஸ்டோர் ஆகி இருக்கும் இன்சுலின், அதெல்லாம் டக்குனி அப்படியே பிளட்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிரும். 5 யூனிட் 10 யூனிட் மொத்தமாக ரிலீஸ் ஆகிரும். அது மீல் ரிலேட்டட் செக்ரீஷன். 2 டைப் ஆஃப் இன்சுலின் செக்ரீஷன் இருக்குது. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டில் முதல்ல என்ன ஃபால்ட் வரும்னா இந்த மீல் ரிலேட்டட் செக்ரீஷன் இருக்கு இல்லையா, அதுதான் முதல்ல ஃபெயிலியர் ஆகும். அது வந்து ஒரு ஸ்பார்க் டக்குன்னு ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இன்சுலின் செக்ரீஷன் அப்படி போடுற ஸ்பைக் போய் பிறகு சஸ்டெயின்டாக அப்படியே வரணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த டைஜஷன் ஆக ஆக குளுக்கோஸ் வர வர அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இன்சுலின் செக்ரீஷன் இஸ் லாஸ்ட். அதான் ஃபஸ்ட்டு டிஃபெக்ட். அப்போ ஃபஸ்ட்டில் ஒருத்தனுக்கு என்ன டிஃபெக்ட் வரும்னா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் கழித்து சுகர் பார்த்திங்கன்னா அதான் ஹையாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு டிஃபெக்ட். செகண்ட் வந்து அந்த போஸ்ட் பிராண்டியல் மட்டும்தான் கூடும். சாப்பாட்டுக்கு மேலே உள்ள சுகர் மட்டும்தான் கூட இருக்கும். அந்த மீல் ரிலேட்டட் செக்ரீஷன் தான் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகும். ஒரு ப்ரொலாங்டு ஸ்டேஜ் வரும்போது பேசல் இன்சுலின் செக்ரீஷனும் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகும். இந்த பேசல் இன்சுலின் செக்ரீஷன் என்ன பண்ணோன்னா அது மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் இல்லையா. அப்போது நீங்கள் நல்லா சாப்பிட்ட உடனே குளுக்கோஸு எனர்ஜியாக மாறுது. கொஞ்சம் குளுக்கோஸு பிற்காலத்துக்குன்னு சேமித்து வைக்கிறாங்க. இந்த பைவில் சாப்பிடாமல் விட்டுட்டான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி லிவரில் கொஞ்சம் மசிலில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுது. அது வந்து கிளைக்கோஜனாக மாறுது. குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாறி நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அந்த ஸ்டோரேஜ் இருக்குது. அது லிவரில் உள்ள கிளைக்கோஜன் வந்து நீங்கள் சாப்பிட்டு 4 மணி நேரம் ஆகிட்டுன்னா அவங்க சாப்பாட்டில் உள்ள குளுக்கோஸ் எல்லாம் எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகி ஓடிடுச்சு அல்லது ட்ரைகிளிசரைடாக ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. அப்போது ப்ளட் குளுக்கோஸு கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். அப்போது உங்களுடைய உறுப்புகள் எல்லாமே குளுக்கோஸ் எனர்ஜி வேணுமில்ல, எங்கேருந்து வரும்? இந்த ஸ்டோர்ட் அப் இன்சுலின்லேருந்து கிளைக்கோஜன் வில் பி கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ். கிளைக்கோஜனை வந்து குளுக்கோஸாக மாற்றி பிளட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இதை கட்டுப்படுத்துறது என்னது? பேசல் இன்சுலின் பேசல் இன்சுலின். இந்த பேசல் இன்சுலின் டிஃபெக்ட் வரும்போது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. திறந்த வீட்டுக்குள்ளே போந்த மாதிரி அது பாட்டில் நல்லி திறந்து விட்ட மாதிரின்னு வைங்களேன், நல்லி ஒழுகிட்டு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்க இருக்குது பேசல் இன்சுலின். பேசல் இன்சுலின் இல்லை, நலிகை ஒழுகி என்ன பண்ணும், அது பாட்டில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்க மாதிரி பிளட்டுக்குள்ளே லிவர்லேருந்து குளுக்கோஸ் வந்துக்கிட்டு இருக்கும். கிளைக்கோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ். உங்கள் எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி அதை கண்ட்ரோல் பண்ணி விடுறது பேசல் இன்சுலின். இப்போ கேட்குறக்கு ஆள் இல்லை, அது கடைன்னு உள்ளே வருது. அப்போ காலையில் விடிய காலம் எழுந்திருக்கும் போதுமே உங்களுக்கு 300 250 300 350 இருக்கும். நான் ஒன்றுமே சாப்பிடலையே டாக்டரு, எங்கேருந்து சுகர் நான் சாப்பிடவே இல்லையே, அவன் லேபில் தப்பாக பார்த்துருக்காம்பாங்க. அது என்ன அர்த்தம்? இந்த பேசல் இன்சுலின் டிஃபெக்ட். பேசல் இன்சுலின் டிஃபெக்ட்டுக்கு அது சில மருந்துகள் இருக்குது. மெட்ஃபார்மின் வந்து அந்த லிவரை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது. பேசல் இன்சுலின் செய்கிற வேலையை லிவர்லேருந்து வரக்கூடிய அந்த கிளைக்கோஜன்லேருந்து குளுக்கோஸ் வரக்கூடியதை இன்புட்டை கட் பண்ணும். 1. 2வது நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருந்து எல்லா மருந்துமே அந்த பேசல் இன்சுலினையும் சேர்த்து பேசல் அந்த ஃபாஸ்டிங் சுகரையும் சேர்த்து கட்டுப்படுத்தும். அப்படி ஃபாஸ்டிங் மட்டும் ஹையாக இருக்குது அப்படின்னா ஒரு பேசல் இன்சுலின் நைட்டுக்கு மட்டும் ஒரு பேசல் இன்சுலின் 10 யூனிட்டோ பண்ணி அது எவ்வளோ தேவைக்கு தகுந்த மாதிரி 0.2 மில்லிகிராம் 2 யூனிட்ஸ் பர் அதான் ஆரம்பிப்போம். ஒரு 50 கேஜி இருக்கான்னா 10 யூனிட் நைட்டு போட்டிங்கன்னா இந்த பேசல் இன்சுலின் என்ன பண்ணோம், அதை செக் பண்ணிக்கிடும். குளுக்கோஸ் உள்ளே வருதுன்னா அதை செக் பண்ணி கரெக்டாக விட்டுவிடும். அப்போ காலையில் பார்க்கும்போது 200 இருக்குது அப்படின்னா இன்னும் 3 யூனிட்டை கூட்டுவோம், 10 13 ஆக்குவோம். பிறகு பார்ப்போம் சரிப்பட்டு வரல, திரும்பவும் 200 இருக்குன்னா 15 ஆக்குவோம் 17 ஆக்குவோம். எவ்வளோ தேவையோ டைட்ரேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கணும். பேசல் இன்சுலின் சரியாக இருந்தால் மட்டும்தான் போஸ்ட் பிராண்டியல் இன்சுலின் கரெக்டாக வரும், சுகர் வந்து கரெக்டாக வரும். அதான் வந்து ஃபிக்ஸ் தி ஃபாஸ்டிங் ஃபஸ்ட் அப்படிம்போம். ஃபாஸ்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு தான் பேசல் இன்சுலின் போட்டு சரி பண்ணணும். எங்கள் இன்சுலின் போட சொன்னால் டாக்டர் என்ன வேணாலும் சொல்லுங்கள் டாக்டர், அந்த ஊசி மட்டும்
எனக்கு வேண்டவே வேண்டாம் டாக்டர். வேண்டாம்னா என்ன பண்ண, பேசல் இன்சுலினே கூட இருக்குன்னா, பேசல் இன்சுலின் செக்ரேஷன் அவுட் ஆஃப் ஆர்டர், ஃபாஸ்டிங்கே கூட இருக்குன்னா என்ன பண்ண, ரத்த குழாய் எல்லாம் பழுதாகி போகும். அது என்ன 2 நாளில் பழுதாக போகுது. ஒரு 10 வருஷம் கழித்து கிட்னி ஃபெயிலியர் வருது, 5 வருஷத்தில் வரும். 5 வருஷம் போச்சேன், அநியாயமாக போச்சேன். அதனால் சுகர் கண்ட்ரோலுங்கிறது நீங்கள் எல்லாம் அந்த அந்த டிசைடு வேல்யூக்கு உள்ளே இருக்கணும். 130க்குள்ளே ஃபாஸ்டிங் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா HbA1c 3 மாதம் கட்டுப்பாடு 7க்குள்ளே இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லை ஃபாஸ்டிங் மட்டும்தான் எனக்கு கூட இருக்குது, போஸ்ட் பிளான்டில் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் பெரிய மேஜர் டிஃபெக்ட் தான். ரெண்டுமே கண்ட்ரோலாக இருக்கணும். அதனால் ஃபாஸ்டிங் கண்ட்ரோலுக்கு வந்து சில மருந்துகள் வேலை செய்யலைன்னா பேசல் இன்சுலின், அந்த இன்சுலின் என்ன பண்ணோம், ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒரு மணிக்கு 1 யூனிட் 2 யூனிட் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸ்லோவாக பிளட்டில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த குளுக்கோஸ் இன்புட்டை லிவர்லேருந்து வரக்கூடியதை செக் பண்ணி விட்ரும். இதுதான் பேசல் இன்சுலின் செக்ரேஷன்.